கொடைக்கானலில் இரண்டாவது நாள் நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களின் இராமடைய செய்தியாளர் ஜாஃபர். கோடை விழா அப்படின்றது இந்த வருஷம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சுற்றுலா பயணிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? சீதோஷி நிலை எப்படி இருக்கு ஜாஃபர்? நிச்சயமாக தேவப்பிரியன், மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு மே மாதத்தில் வருகை புரியும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் மலர்கள் கண்காட்சி மற்றும் கோடை விழா மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்த நிலையில் நேற்று முதன்முறையாக 10 நாட்கள் நடைபெறும் வகையில் மலர் கண்காட்சியும் கோடை விழாவும் அபூர்வா IAS அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல கட்டங்களாக இந்த பிரெயின் பூங்காவில் நடவு செய்யப்பட்ட மலர் நாற்றுக்களை பல்வேறு விதமாக பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். அதேபோல சேவல், மயில் உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் பூக்களால் வடிவமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பிரத்யேகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்று சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் விதமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகளான கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், நூக்கோல், முட்டைக்கோஸ் உள்ளிட்டவைகளை வைத்து டிராகன், பாண்டா கரடி, கிங்காங் உள்ளிட்ட உருவங்கள் தத்ரூபமாக காய்கறிகளாலேயே வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கோடை விழாவில் நேற்று பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றன. மேலும் இன்றும் இன்னிசை கச்சேரி, பரதநாட்டியம், மியூசிக் சேர் உள்ளிட்டவையும் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகளான முட்டைக்கோஸ், பீட்ரூட், முள்ளங்கி உள்ளிட்டவைகளை தனித்தனியாக காட்சிப்படுத்தி அதை சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைத்துள்ளனர். மேலும் இதனுடைய மருத்துவ குணத்தையும் இங்குள்ள தோட்டக்கலைத்துறை பணியாளர்கள் அவர்களிடம் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். இதுகுறித்து இங்கு நம்மிடையே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் இரண்டாவது நாள் மலர் கண்காட்சியும் காய்கறி கண்காட்சியும் எப்படி இவர்களை கவர்கிறது என்பது குறித்து இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் கேட்போம். மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இப்ப இந்த மலர்கள் கண்காட்சியும் காய்கறி கண்காட்சியும் எப்படி பாக்குறீங்க? நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து தான் சார் வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸு, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்னால நிறைய சேவல், மயில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா பாப்பா? எப்படி இருக்கு? உங்களை என்ன பாத்தீங்க? நான் டிராகனு, அப்புறம் கொரிலா, அப்புறம் கொக்கு எல்லாமே பார்த்தேன். அழகா இருக்கு. ஹெல்தி ஃபுட்ஸ் வச்சே செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. இங்கு இரண்டாவது நாள் மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த காட்சிகளை கண்டு பெரிதும் மகிழ்வதாக நம்மிடம் தெரிவித்துள்ளனர். அதே போல சென்னையில் இருந்து வந்திருக்கக்கூடிய மற்றொரு சுற்றுலா பயணிகளிடமும் இது குறித்து கேட்போம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? மலர்கள் கண்காட்சி பிளஸ் காய்கறி கண்காட்சியெல்லாம் எப்படி உங்களுக்கு? திருச்சியில இருந்து வந்திருக்கிறோம். எல்லா வந்திருக்கு. இப்போ காய்கறி தோட்டக்கலையில இருந்து எல்லாமே நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. இப்போ மற்றபடி ஃப்ளவர் ஷோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காய்கறிகளே இவ்வளோ அழகாக வடிவமைக்க முடியுமாங்கிற அளவில் ஒவ்வொன்றும் பிரமிப்பாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பூசணிக்காவா சொரக்காவான்னு பார்க்கும்போது அப்புறம் கிட்ட பார்த்த உடனே தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய மலர் கண்காட்சி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது குறித்து சுற்றுலா பயணிகள் கூறும்போது பெரிதும் அவர்களை கவரும் விதத்தில் அமைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். லைவ்ல பார்க்கும்போது நமக்கே அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் நம்மளோட பகிரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.